அவன் அந்த மியூலை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காண்டி அவன். இந்த கழுதையை வச்சு தான் அவனுக்கு வண்டி ஓடுறது. கடைசி ஹைலைட் மொனாஸ்ட்ரி. அதுக்கு 750 படிக்கட்டு இருக்குது. அதுக்கு நடந்து போயின்னு இருக்கோம். சின்ன இதெல்லாம் அட்டகாசமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினா இங்கே ஒரு பூனை க்ரீட் பண்ணுறது. கடையை வச்சிடுறாங்க. இங்கே ஒரு கடை, இங்கே ஒரு பூனை, இங்கே ஒரு டூம்பு. ஐயோ ஒரு செகண்ட். மில்ல வராவா சத்யா ரவிக்கு வெயிட் பண்ண அவன் வரல. ஸோ கஷ்டப்பட்டு மைலாக படிக்கட்டு ஏறி வந்ததுக்கு இந்த வியூ இஸ் அன்பிலீவபிள். இந்த மலையில் இங்கே வந்து இப்படி ஒருத்தன் வந்து கார் பண்ணியிருக்காங்கன்னா நான் டேக்கிங் வீடியோ தான். அந்த மொனாஸ்ட்ரி என்ன பண்ணியிருந்தாலும் அட்டகாசமாக கவர் பண்ணியிருக்கானா. மேலே நோ என்ட்ரி போட்டான். உள்ள ஃபுல்லாக கிராஃபிட்டி. இங்கே வந்து இப்படி மோனோலித்திக் ராக்கில் கவர் பண்ணியிருக்கான். அமேசிங்காக இருக்கலாம். இல்லை 1 வேக்கு 2 பேருக்கு 30. மியூவில் பிடிச்சுண்டு அவன் You are going fast on the bright side. That's okay. இங்கே ஒரு ஹாட் ஏர் பலூன் போயின்னு இருக்கு. இன்னும் போயின்னு இருக்கு. இங்கே மலை மேலே நாங்கள் கீழே இறங்கி போகணும். இறங்க ஆரம்பிச்சிட்டோம். தனியாக போகிறேன். இதுக்கும் லயன் ட்ரில்ஸ் இல்லையான்னு போட்டு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு ஒரு பாதை வச்சுருக்காங்க இங்கே மேலே. படிக்கட்டலாம் எதுவும் இல்லை. இப்படியே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர வேண்டியதான். எல்லோரும் வந்துட்டா நான் ஓடணும் கீழே. பாதி வழியாக அங்கே போகணும்னு நினைக்கிறேன். ஹாஃபே வந்துட்டு போக மாட்டா சைஷோ. ஆல்மோஸ்ட் எக்ஸிட்டுக்கு வெளியில் போய் ஒரு ஃப்ரீ ஷட்டில் விட்றான் சொல்லி 3/4 மணி நேரம் நடந்துட்டு இருக்கோம். ஃப்ரீ ஷட்டிலுக்கு எங்கேயும் டைரெக்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை.